படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. சரிங்களா? படம் பேர் என்னது? என்னன்னு சொல்லுங்கள், படம் பேர் சொல்லுங்கள். அதை உட்காந்து பார்க்குறது நம்ம தக் லைஃப். நம்ம லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த 2.5 மணி நேரம் வந்து தக் லைஃபே. சரிங்களா? அந்த மாதிரி தக் லைஃப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் படமாக எதிர்பார்த்து வந்து முத்துமலை சாங்கு, அந்த பாட்டு இல்லை, அவ்வளோதான். இதே எதிர்பார்ப்பே. முத்துமலை சாங்கே இல்லை. சரிங்களா? 10 பாட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு ஏஆர் ரஹ்மான். 10 பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பாட்டாக வச்சுருந்துருக்கலாம். ஒரு 2 பாட்டை கூட வைக்கல உருப்படியாக. சரிங்களா? ஜிங்கிச்சாம் பாட்டும் கட் பண்ணிட்டான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கானுங்க. எதுக்காக வந்து 10 பாட்டை ஒரு போட்டு கொடுத்தாப்புன்னு தெரியல. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவரோட ஒர்க்கு சூப்பராக பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பரு, சினிமாட்டோகிராஃபி சூப்பரு, எல்லாமே சூப்பரு. கதையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்கச்சிவந்த வானம் பார்த்தீங்களா? 2018 செக்கச்சிவந்த வானம் அதே படம் தான். அப்படி கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V அங்கே காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே எப்படி அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு 3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்களோ, இங்கே வந்து ஆண்டவர் கமல், தம்பி ஜோஜு ஜார்ஜ், அடுத்த தம்பி சிம்பு, இவங்க 3 பேர். அங்கே போலீஸ் வந்து விஜய் சேதுபதி, இங்கே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோக் செல்வன், இவ்வளோ தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீப்பர் ஒரு கேர்ள் ஒரு லேடி வருவாங்க. அங்கே ஜோதிகாவா சம்திங் எனக்கு தெரியல, அவங்க நினைக்கிறேன். இங்கே வந்து திரிஷா சுகர் பேபி, அவ்வளோதான். அப்படியே காப்பி பேஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. அதே கதை தான். அங்கே வந்து அவங்க அப்பன் செத்துருவான், அந்த இடத்துக்கு இவங்க போராடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பன் செய்ய மாட்டான், இங்கே வந்து சிம்பு அவங்க அப்பன் செத்துருவான். அவ்வளோதான். இணையாமலே இருந்திருக்கலாம். கமலும் மணிரத்னமும் 37 வருஷங்கள் சேர்ந்ததுக்கு இணையாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு இணைஞ்சு வந்து நம்மளை வந்து இப்படி சித்திரவதை பண்ணுறதுக்கு இணையாமல் இருந்திருக்கலாம். 32 ஏடி இருக்காங்க மணிரத்னம் கிட்ட, 32 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முழு படத்தையும் கொடுத்துட்டு அவர் சும்மா பேர் மட்டும் போட்டு போயிருந்துருக்கலாம். அவனுக்கு சூப்பராக எடுத்திருப்பானுங்க. என்னன்னா இங்கே சீனியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலும் மணிரத்னமும் சீனியர் தான், இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே தெரியுமா, ஐயோ நான் மணிரத்னம் பேனரில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து கமல் பேனரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர அது என்ன ஸ்டோரி என்னன்னு கேட்குறதில்ல. எந்த ஆக்டர்ஸுமே வர்றாங்க, நடிக்கிறாங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க சீன் மட்டும் டப்பிங் போயிட்டு ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் டப்பிங் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஃபுல் படமாக பார்க்க மாட்டாங்க ப்ரோ. எஸ்டிஆர் தான் சொல்லுங்க ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி வந்து நம்ம டிவிக்கு போயிட்டாரு. சரிங்களா? பாட்டிக்கு போயிட்டாரு நம்ம தலைவர். பட் வந்து அந்த இடத்த ஒரு ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவில் தனுஷால தான் முடியும். சரிங்களா? தனுஷும் தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும், சிம்புவும் தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் தான். பட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்புக்கான அந்த இடம் வந்து இன்னும் க்ளோசஸ்ட்டாக இருக்குது தளபதி கிட்ட. ஏன்னா வந்து எல்லாமே தளபதி மாதிரி பண்ணக்கூடிய அனைத்துமே கிட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது எஸ்டிஆர் தான். பட் எஸ்டிஆர் வந்து இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணார்னா, கமலுக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன் உங்கள் பேனரில் அப்படின்ட்டு. அந்த பேனரில் சொன்னதுக்காக வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எஸ்டிஆருக்கான சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கமலும் எஸ்டிஆர் வர சீன் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸும் நல்லா தான் இருக்குது. கடைசி நானும் விண்வெளி நாயகன் பாட்டு வரும்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் வரல. படம்லாம் முடிஞ்சு பாவம் வந்து ட்விஸ்ட்டை சொல்லாமான்னு தெரியல, எஸ்டிஆர் வர செத்து போயிட்டார் கடைசியில். எஸ்டிஆரும் இல்லை, இருந்த கமல் மட்டும்தான். கமல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண போயிட்டார். இப்போ கடைசியில் பார்த்தா வயல்வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. வயல்வெளியில் நெல் கருது அறுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ போடுறாங்க விண்வெளி நாயகா அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு வயல்வெளி நாயகான்னு போட்டிருக்கலாம்டா. இதுக்காக எங்களை கூட்டு வந்து டெல்லி, இமாச்சல பிரதேசம் அங்கெல்லாம் கூட்டு போய் கேங்ஸ்டர்னு போட்டு எங்களை கொள்றீங்க. சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். கதையை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லை, அவ்வளோதான் சொல்லப்போனால். அதாங்க திருசா அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் எல்லாருமே ஜெஸ்ஸி கார்த்தின்னு நினச்சிருப்பீங்க, இல்லாட்டினா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நடித்த படங்கள் மாதிரி நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் 2மே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிஷா வந்து கமலுக்கும் பேர் தான், எஸ்டிஆருக்கும் பேர் தான், ஆண்டவருக்கும் பேர் தான், எஸ்டிஆருக்கும் பேர் தான். டபுள் பேர் மீன்ஸ் ஒரே ஹீரோயின் தான். இது ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு தனியாலாம் வந்து இங்கே ரோல்லாம் வச்சு கொடுக்கல. அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதை சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் அவங்களோடது பேசப்படும், அவங்களோட நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் அதான் 2 பேரும் அடிச்சுட்டு சாகிற மாதிரி தான். கடைசியில் யாராவது ஒரு செத்து தான் ஆகணும், அதெல்லாம் கதை. உலகத்தில் அதான் நியதி. ஒன்று ஹீரோ ஜெயிக்கணும், வில்லன் ஜெயிக்கணும். கடைசியில் எஸ்டிஆர் செத்துடுறாரு. ஓவரால் ஓகேங்க ப்ரோ. என்னோட மார்க் வந்து 10. சிம்புக்காக வந்து பார்க்கலாம், இல்லை கமலுக்காகவும் பார்க்கலாம், பட் கதைக்காக பார்க்க முடியாது. சிம்புக்காகவும் பார்க்கலாம், கமலுக்காகவும் பார்க்கலாம், கதைக்காக பார்க்க முடியாது. கதை தெரிஞ்சிங்கன்னா கதைலாம் இருக்காது. சரிங்களா? பக்கத்தில் போய் கேரளாவில் போய் பாருங்கள், மல்லுவூட்டில் ஏன் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பாருங்கள், எத்தனை படம் இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு. ஸ்டோரியோட சூப்பராக இருக்கும். அவெல்லாம் 1 கோடி 1.5 கோடி 2 கோடியில் பட்ஜெட்டில் எடுத்து 50 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 250 300 கோடின்னு போட்டு செலவு பண்ணிவிட்டு 400 கோடி எடுக்கிறதுக்கு முக்கிட்டு கிடக்காங்க. பார்த்துக்குங்க, இவ்வளோதான் நம்மளோட நிலமை. அதனால் பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு கன்னடத்தில் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்களே, இவர் மன்னிப்பும் கேட்க வேணாம், ஒன்றும் கேட்க வேணாம், அங்கே போட்டாலும் ஓடாது. இனி கேட்ட